அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணா ராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இன்னைக்கு ஒரு பதிவு. என்ன பதிவு அப்படின்னா, ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் பெரிய கோட்டீஸ்வரன் ஆயிடலாம். என்னையா இது நீங்க கேட்கலாம். கட்டம் நல்லா இருந்தா, ஜாதகத்தில் கிரகங்கள் நல்ல விதமாக கூடினால் நிச்சயமாக ஏழையாக இருந்தாலும் பெரிய பணக்காரனா வராங்க. எப்படி பார்ப்போமா? உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன், எக்ஸாம்பிள். எப்படின்னா, ரிஷப லக்னம்னு வைங்க. இந்த ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி சுக்கிரன், லக்னத்துக்கு 5 கூடியவன் புதன், லக்னத்துக்கு 9 கூடியவன் சனி சேர்ந்து பாக்கியத்தில் இருந்தால் பெருத்த பாக்கியவான். வண்டி, வீடு, வாசல், வாகனம், பணம் கட்டா கையில் இருக்கும். ஆமா, அதாவது இதுல ஒன்னே இல்லை, 1, 5, 9 இணைந்திருந்தால் பிரமாதமா இருப்பாங்க. சந்தோஷமா கீர்த்தி புகழோட அமக்கலமா இருப்பாங்க. ஆமா, வண்டி, வீடு, வாசல் பிரமாதமாலாம் அமையும் இந்த லக்னத்துக்கு. சரி, ஒரு லக்னமாக எத்தனை வரேன். இப்போ மேஷ லக்னம்னு வைங்க. இந்த மேஷ லக்னத்துக்கு 5 கூடியவன் 9ல சூரியன், 9 கூடியவன் லக்னாதிபதி செவ்வாய். அதாவது செவ்வாய், சூரியன், குரு இணைந்து பாக்கியத்தில் இருந்தாலும் பரவாயில்லை. அதாவது பாக்கியத்தில் இருந்தாலும் யோகம், லாபத்தில் இருந்தாலும் 11ல் இருந்தாலும், இந்த இடத்துல இருந்தாலும், எந்த லக்னமாக இருந்தாலும் யோகம், 2ல் இருந்தாலும் பெருத்த யோகமே, சந்தேகமே இல்லை. 5ல் இருந்தாலும் யோகம்தான். அதாவது 2 இப்படி போறோம், உங்களுக்கு அப்பதான் புரியும். 2, 5, 9, 11ல் 1, 5, 9 கூடியவன் இணைந்திருந்தால் வருமானமே இல்லை. அதாவது அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல, பாவம் ஏழ்மையான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த திசைகள் வரணும். எது? 1, 5, 9 லக்னாதிபதி, பூர்வீக புண்ணியாதிபதி, பாக்யாதிபதி, இந்த தசைகள் யாராவது வந்தால் நிச்சயமாக அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். 2, 5, 9, 11ல் இருந்தா இந்த காம்பினேஷன். சரி, இந்த லக்னத்துக்கு, ரிஷப லக்னத்துக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கு 2ல், 5ல், 9ல், 11ல், 9லே போட்டிருக்கிறேன். சுக்கிரன், புதன், சனி இந்த காம்பினேஷன் கூட்டு இருந்தா, ஐயா ரொம்ப ஏழ்மையில இருந்தாலும் நிச்சயமா பெருத்த பணக்காரன், சந்தேகம் இல்லை, மாற்று கருத்து இல்லை, என்னுடைய அனுபவம். சரி, இந்த கூட்டு 2, 5, 9, 11ல் இருந்தா செய்யும். மிதன லக்னம்னு வைங்க. லக்னாதிபதி இங்க பாக்கியத்துல புதன், லக்னத்துக்கு 5 கூடியவன் சுக்கிரன், இந்த இடத்துல பாக்யாதிபதி 7, 8, 9 புதன், சுக்கிரன், சனி இந்த காம்பினேஷன் இந்த லக்னத்துக்கு, எந்த லக்னம் இருந்தாலும் தான் 2, 5, 9, 11ல் இருக்கணும். இருந்து இந்த தசை நடக்கணும், அது முக்கியம். அதை பாருங்க. நடந்ததுன்னா ஐயோ எப்படி இருக்குமோ, நம்ம வாழ்க்கை என்ன மாதிரி இருக்குமோ, இப்படியெல்லாம் அவஸ்தப்பட்டுன்னு இருந்தவங்களுக்கு பிரமாதமா பிக்கப் பண்ணி விட்டுடும். ஆமா, புகழ் கீர்த்தியோட வருவாங்க. குடும்பத்துல, வெளி வட்டாரத்துல நல்ல செல்வாக்கோட, பண வசதியோட இருப்பாங்க, சந்தேகம் இல்லை. எது? இந்த மிதுன லக்னத்துக்கு போட்டேன். நெக்ஸ்ட் கடக லக்னம். லக்னத்துக்கு அதே மாதிரி பாக்கியத்துல சந்திரன் ஆச்சுங்களா, லக்னாதிபதி, 5 கூடியவன் குரு, 9 கூடியவனும் குருவே ஆயிட்டான், சந்தேகமே இல்லை. அதாவது லக்னம் 3, 4, 5 கூடியவன் செவ்வாய், 3, 5 கூடியவன் செவ்வாய், 3, 4, 5 கூடியவன் செவ்வாய், 9 கூடியவன் குரு, சந்திரன், குரு, செவ்வாய் பிரமாதமா செய்யும்.
அவங்களுக்கும் 2ல் 5ல் 9ல் 11ல் இந்த காம்பினேஷன் எங்க இருந்தாலும் நிச்சயமா நம்பி இருக்கலாம். இந்த திசை வரணும். மறுபடியும் சொல்றேன், பிரமாதமா செய்யும். பொருளாதாரத்துல பிரமாதமா கொடுக்கும், வண்டி வீடு வாசல் கொடுக்கும், உற்றார் உறவினர் ஆன்னு பார்க்கணும். அந்த அளவுக்கு பிரமாதமா, ஏன் அந்த அளவுக்கு ஏழ்மையா இருந்து ஓஹோன்னு வந்துடுவாங்க, சந்தேகமே இல்லை. அந்த மாதிரி செய்து இந்த கிரகங்கள். சரி, அதுக்கு அடுத்து சிம்ம லக்னம். இந்த லக்னத்துக்கு 7, 8, 9 பாக்கியத்துல அஞ்சக்கூடியவன் குரு, லக்னாதிபதி சூரியன் ஆச்சுங்களா. லக்னாதிபதி சூரியன், அஞ்சக்கூடியவன் குரு, 7, 8, 9 கூடியவன் செவ்வாய். இதெல்லாம் ரொம்ப யோகமான கிரகங்கள் தான். சாதாரணமா சொல்லணும்னா இந்த காம்பினேஷன் பத்தி நிறைய சொல்லினே போலாம். இப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்தா குருமங்கள யோகம், சூரியன் உச்சம் பிரமாதமா செய்யும், இந்த மாதிரி சொல்லலாம். இதனால அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நமக்கு தேவை லக்னாதிபதி 5 கூடியவன் 9 கூடியவன் சேர்ந்து 9ல் பாக்கியத்தில் இருந்தாலும், தனத்தில் பஞ்சமத்தில் லாபத்தில் இருந்தாலும் ஓஹோன்னு வருவாங்க, சந்தேகமே இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய கணிப்புப்படி மாற்று கருத்தே இல்லைன்னு. சரி, இதுக்கு அடுத்து லக்னம் போட்டேன். இதுக்கு அடுத்து கன்னி லக்னம். இந்த லக்னத்துக்கு இந்த இடத்துல பாக்கிய ஸ்தானத்துல புதன் லக்னாதிபதி, சனி லக்னத்துக்கு 5, 7, 8, 9 பாக்கியம், 5க்கு சனி சுக்கிரன். இந்த காம்பினேஷன் லக்னாதிபதி புதன், 5 கூடியவன் சனி, 7, 8, 9 கூடிய சுக்கிரன். இந்த காம்பினேஷன் நம்பி உட்காரலாம். ஆனா மறுபடியும் சொல்றேன், புதன் தசையோ சனி தசையோ சுக்கிர தசையோ வந்தாகணும். வந்ததுன்னா நிச்சயமாக யோகம் உண்டு. 2, 5, 9, 11 இங்கதான் இருக்கணும்னு இல்லை. தனஸ்தானத்துல, பஞ்சமஸ்தானத்துல, பாகியஸ்தானத்துல, லாபஸ்தானத்துல எங்க இருந்தாலும் இவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரி, அதுக்கடுத்து துலா லக்னம். இந்த லக்னாதிபதி இந்த இடத்துல பாக்கியத்துல சுக்கிரன், 5 கூடியவன் சனி, 5 கூடியவன் சனி, 9 கூடியவன் புதன். இந்த காம்பினேஷனு இவங்களையும் கோடி கோடியாக வாரி குத்துறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்தா. ஆனா 2, 5, 9, 11 எங்க வேணாலும் இருக்கலாம். நான் சும்மா பாக்கியத்தை போட்டு வைக்கிறேன், நம்பி இருக்கலாம். இந்த திசை வரணும். வந்ததுன்னா பிரமாதமாக வாழ்க்கையில அடுத்த வேலை என்ன செய்யலாம், என்ன பண்ணலான்னு உட்காந்து யோசனை பண்றவங்க, ஐயோ நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானா அப்படின்னு ரொம்ப விரக்தியா இருக்கிறவங்களுக்கு பிரமாதமா லிஃப்ட் பண்ணி விட்டுடும் இந்த காம்பினேஷன். சந்தேகமே வேணாம். ஆச்சுங்களா. அதுக்கு அடுத்து துலாக்கு அடுத்து விருச்சிகம். இந்த இடத்துல இங்க வரேன் நான். விருச்சிக லக்னத்துக்கு இந்த இடத்துல செவ்வாய் பாக்கியாதிபதி. லக்னத்துக்கு 5 யாரு குரு. அதே மாதிரி லக்னாதிபதியும் செவ்வாய் ஆகி போச்சு. 7, 8, 9 பாக்கியாதிபதி யாரு சந்திரன். சரி, இப்போ ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம் இதுல மட்டும், சார் இந்த லக்னாதிபதி செவ்வாய் கடகத்துல நீச்சமாயிச்ச யோகம் கொடுப்பாரா கேட்கலாம். கண்டிப்பா கொடுப்பாரு. எப்படி? லக்னத்துக்கு 9ல் சந்திர ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகம் ஆயிப்போச்சு. அது மட்டுமல்ல, லக்னத்துக்கு 2 கூடியவன் லக்னாதிபதி புஷ்கல யோகம் ஆயிப்போச்சு. இதுல இருக்கு, இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, இதெல்லாம் மணிகணக்கா சொல்லின்னு இருக்கணும். நமக்கு தேவை இந்த கூட்டு கிரகம் இணைவு நல்லது பண்ணுமா, யோகம் கொடுக்குமா, அவ்வளவுதான். லக்னாதிபதி செவ்வாய், 9 கூடிய பாக்யாதிபதி சந்திரன், பஞ்சமாதிபதி குரு நிச்சயமா யோகத்தை கொடுக்கும். 2, 5, 9, 11 இருந்தாலும் லக்னாதிபதி நீச்சமானாலும் கவலை இல்லை. நீச்சமானாலும் லக்னத்துக்கு பாக்கியத்துல சந்திரன் ஆட்சி பெற்றதுனால நீச்ச பங்கத்துக்கு போகும், இது கவலையே இல்லை. ஆமா,
ஓகேங்களா. அதுக்கு அடுத்து தனுசு லக்னம். தனுசு லக்னம், இந்த லக்னத்துக்கு அதிபதி இந்த இடத்துல சிம்மத்துல, லக்னத்துக்கு அதிபதி குரு இங்க. அதே நேரத்துல 5 கூடிய செவ்வாய், 7 8 9 கூடிய சூரியன். பாருங்க எப்படி இருக்குது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு, அருமையான அமைப்பா தான் முடிஞ்சது எல்லாமே. சாதாரணமா குரு சனி, குரு செவ்வாயும் சேர்ந்தாவே சிவராஜ யோகம், சந்தேகமே இல்லை. குரு செவ்வாய் சேர்ந்தாலும் குரு மங்கள யோகம், சந்தேகமே இல்லை, எல்லாருமே தெரிஞ்ச கதை. அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு 9ல இங்க இருந்தாலும், 2ல இருந்தாலும், 5ல இருந்தாலும், 11ல இருந்தாலும் இந்த இணைவு அவங்கள பெருமைப்படுத்தி விட்டுடும், பிரமாதமா வந்துடுவாங்க. உண்மையிலே சொல்லப்போனா அடுத்த வேலை எப்படிதான் சாப்பாடு அப்படிலாம் இருந்தவங்க ஓஹோன்னு வந்துடுவாங்க, சந்தேகமே வேணாம். இது என்னுடைய மாற்று கருத்தே இல்லை. என் வாழ்க்கையில நான் பார்த்தது, பல ஜாதகம் பார்த்துட்டேன். மகர லக்னம், இந்த லக்னத்துக்கு அதிபதி பாக்கியம் வைங்க. இந்த இடத்துல சனி, மகர லக்னத்துக்கு 5 கூடிய சுக்கிரன், 9 கூடிய புதன். சனி சுக்கிரன் புதன் 9ல இருந்தாலும், இந்த காம்பினேஷன் 2ல இருந்தாலும், 11ல இருந்தாலும், அதே நேரத்துல 5ல இருந்தாலும் பிரமாதமா வருவாங்க. கட்டா பணம் தான் கையில. ஆமா, இந்த மாதிரி வர நான் எதிர்பார்க்கல, ஏதோ தெய்வம் அனுகிரகம் சொல்லணும். அடுத்த வேலை சாப்பாடுகளும் அலைஞ்ச ஆளா இருப்பான், ஓஹோன்னு வந்துருவாங்க. ஆமா, அது சந்தேகமே வேணாம். ஆச்சுங்களா. இது இந்த லக்னத்துக்கு இந்த காம்பினேஷன் இருக்கணும். மறுபடியும் நான் சொல்லுவேன், இந்த தசைங்க வரணும். யாராவது இந்த தசைங்க வந்தாதான் செய்வாங்க, இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து கும்ப லக்னம். இந்த கும்ப லக்னம் யாரு? லக்னத்துக்கு 7 8 இந்த இடத்துல லக்னத்துக்கு சனி போச்சு. எப்படி சூப்பரா போயிடுச்சு பாருங்க. உச்சத்துல லக்னாதிபதி உச்சத்துக்கு வச்சான். நெக்ஸ்ட் 5 கூடியவன், லக்னத்துக்கு 5 கூடியவன் புதன், சூப்பர். அதே நேரத்துல சுக்கிரன் இந்த இடத்துல சூப்பர் ஆயிடுச்சு. ஆமா, லக்னாதிபதி இங்க உச்சம், புதனு சுக்கிரன் இணைவு, இந்த காம்பினேஷன் பிரமாதமா கொடுக்கும். வறுமையில இருக்கிறவன் பெருமையா வாழ்வான், அடுத்தவங்க ஆன்னு பார்க்கணும், அந்த அளவு வந்துருவாங்க. பொண்ணும் பொருளும், வண்டி வாகனம், வீடு வாசல், அட்டகாசம். ஆமா, வாழ்க்கையில எவ்வளவோ எதிர்நீச்சல் போட்டுன்னு வந்தவங்க இந்த தசை வந்ததுன்னா கதை ஏறிடுவாங்க, கவலையே வேணாம், கேரண்டியா நான் சொல்லுவேன். ஆமா, சனி புதன் சுக்கிரன் பாக்கியத்தில் இருந்தாலும், தனத்துல இருந்தாலும், பஞ்சமத்துல இருந்தாலும், லாபத்துல இருந்தாலும் கண்டிப்பா யோகத்தை கொடுக்கும். எது? இந்த கும்ப லக்னத்துக்கு. அதுக்கு அடுத்து மீன லக்னம். சரி, இந்த லக்னாதிபதி இந்த இடத்துல வைங்க, பாக்கியத்துல குரு. ஆச்சுங்களா. அதே நேரத்துல 5 கூடியவன் யாரு? சந்திரன். 5 கூடியவன் சந்திரன், 7 8 9 லக்னத்துக்கு அதிபதி 5 கூடியவன் சந்திரன். சரி, இன்னும் யாருக்கு போடணும்? 5 கூடியவன் சந்திரன் போட்டான், லக்னாதிபதி குருவும் போட்டுட்டேன். சரி, அதே நேரத்துல பாக்யாதிபதி 9 கூடியவன் யாரு? செவ்வாய். பாருங்க, இதுதான் நம்ம ரொம்ப நிதானமா யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த செவ்வாய் யார்? இவரு குரு சந்திரன் செவ்வாய். குரு சந்திரன் சேர்ந்தால் கதிகேசரி யோகம் 1, குரு செவ்வாய் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் 2, சந்திரன் செவ்வாயும் சேர்ந்தா சந்திர மங்கள யோகம். இந்த மாதிரி யோகங்கள் தான் கொடுக்கும். அதனாலதான் இந்த இணைவு பத்தி நான் எழுதுறேன். உங்க ஜாதகத்துல விரட்டி பாருங்க, 1 5 9 இணைவு காம்பினேஷன் இருந்தா கவலையே வேணாம். அடுத்த வேலைக்கு எங்கெங்கயோ அலைஞ்சு திரிஞ்சு இல்லடா லைஃப் நம்மளுக்கு அப்படின்னு இருக்கிறப்போ, இந்த தசை வந்த உடனே
இந்தாடா உனக்கு பணத்தை கொட்டி கொடுக்கும், கவலையே படாதீங்க. ஆகவே நான் சொல்றது ஒன்னே ஒண்ணு, மறுபடியும் இந்த காம்பினேஷன் 9ல தான் இருக்கணும், பாக்கியத்துல தான் இருக்கணும்னு இல்லை. தனத்தில் இருந்தாலும் பஞ்சமத்துல இருந்தாலும், பாகியத்தில் 9ல பாகியஸ்தானத்துல இருந்தாலும், லாபத்துல இருந்தாலும் இந்த இணைவு பிரமாதமா கொடுக்கும். லக்னத்துக்கு அதிபதி குரு, லக்னத்துக்கு 5 கூடியவன் சந்திரன், லக்னத்துக்கு பாகியாதிபதி செவ்வாய் பிரமாதமா வருவாங்க. எங்க இருந்தாலும் 3 8 12 போயிடாதீங்க. 2ல 5ல 9ல 11ல இருக்கணும். நன்றி, வணக்கம்.